மல்லி சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி நினைக்கிற எந்த விஷயமுமே வந்து நடக்கலைங்க. ஸோ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் நம்ம மல்லி மேலே வந்து கோவத்தில் இருந்தாலும் நம்ம மல்லியை என்றைக்குமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பி துரத்தி விடணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணவே கிடையாது. கதிரேசன் ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ இதை கேட்ட நம்ம விஜய் வந்து கதிரேசன் மேலே பயங்கரமாக கோவப்படுவார். நீங்கள்லாம் ஒரு பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் என் மூஞ்சில முழிச்சிடாதீங்க. இவ்வளோ கேவலமான ஒரு பிளான் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் நினச்சாலே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மல்லியை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியாக தெரியலை. அவள் வந்து அவள் வயிற்றுல வரல குழந்தைக்காக வெண்பாவை என்ன வேணாலும் வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்ல, போதும் நிறுத்துங்க. நீங்கள் மல்லி கன்சீவாக இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, எனக்கு அதனால ஒன்றும் கிடையாது. அதுக்காக அவள் வெண்பா மேலே பாசமே இல்லை அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. என்னதான் அவள் வயிற்றுல குழந்தை இருந்தாலும் அவள் குழந்தைய நடிக்கிறது வெண்பாவை மட்டுமா தான் இருக்கும். அதில் நான் வந்து உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது நீங்கள் சும்மா நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சும்மா கிடையாது, இதுதான் உண்மை. இதுக்கு மேலே நீங்கள் வந்து மல்லியை பற்றி ஏதாவது பேசுனீங்க இல்லை மல்லி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஜய் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதையாக முதல் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதனால நம்ம ராஜி வந்து ரொம்பவே கோபத்தில் இருப்பார். ஸோ கதிரேசன் சொல்லுவார், என்னம்மா இது, இந்த விஜய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. சரி, மல்லி மேலே இருக்கிற கோபத்தில் நம்ம சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு உடனே பண்ணிடுவார். அந்த மல்லியை ஈஸியாக இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணால், இந்த விஜய் என்னடா அப்படின்னா எல்லாத்தையுமே இப்படி கெடுத்து விட்டுட்டானே, இவனை என்ன பண்ணுறதுனே வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் அப்படின்னு இருக்குது. மல்லி இன்னும் வரைக்கும் கன்சீவாக இருக்கிற விஷயத்த விஜய் கிட்ட சொல்லலை. ஆனால் எப்படியோ நம்ம விஜய் கிட்ட சொல்லிட்டோம். ஆனால் விஜய் வந்து அதை நம்புறாரா நம்பலையான்னு தெரியலை. மல்லியா அவள் வாயால் வந்து சொல்லணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாரு போல இருக்கு. ஆனால் இப்போதைக்கு மல்லி அந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லவே மாட்டார் அப்படின்னு ராஜி சொல்கிறார். ஏன் எதனால சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மல்லிக்கு வெண்பா வந்து கிடைச்சாகணும். வெண்பாவை கூட்டிகிட்டு வந்து விஜய்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த விஜய்கிட்டே சொல்ல போகிறேன் அப்படின்னு அவள் சபதை எடுத்திருக்காளாம். அதனால் இந்த விஷயத்த விஜய்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, அப்போ என் பேத்தி கிடைச்சிருவாளா அப்படின்னு கேட்க, அது எப்படி கிடைப்பா, கண்டிப்பாக சார் வெண்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த மல்லி தான் வந்து பண்ணியிருக்கணும். வெண்பாவை வேணும்னே தான் நம்ம மல்லி தொலைச்சிருக்கா. ஆனால் என்ன, இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு இன்னும் தெரியலை. தெரியாமல் வெண்பாவை நம்ம மல்லி தொலைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறதே இந்த மல்லி தான். சதி பண்ணி தான் இந்த மல்லி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒட்டுமொத்தமான சொத்தையும் அவளே ஆட்டிய போடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். இது எல்லாமே எப்போ தான் இந்த முட்டாள் விஜய்க்கு தெரியும்னே புரிய மாட்டேங்குது. நம்ம சொன்னால் கூட அதை அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், நம்ம மேலேயே கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ என்னதாம்மா பண்ணுறது, எப்படிதாம்மா இந்த மல்லியை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம கச்சிதமாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மல்லியே தானாகவே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னம்மா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மல்லி வயிற்றில் வளர்ந்த குழந்தைய நம்ம கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டவுடனே கதிரேசன் நிஷா ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ வயிற்றில் வளர்கிற குழந்தைய கலைக்க போறியா, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இவ்வளோ அசால்ட்டாக நீ சொல்லிக்கிட்டு இருக்க, எப்படி இந்த விஷயத்த பண்ண முடியும், அந்த பழி நம்ம மேலே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் நீங்கள் பயப்படாதீங்க, அந்த பழி நம்ம மேலே விழுகாது, அந்த பழியை நம்ம விஜய் மேலே தான் போட போகிறோம். விஜய் தான் தெரிஞ்சே மல்லி கன்சீவாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுமே மல்லியோட வயிற்றில் குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கலைச்சிட்டா அப்படின்னு தெரியணும். இந்த விஷயம் மட்டும் நம்ம மல்லிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக விஜய் கூட நம்ம மல்லி இருக்கவே மாட்டான். விஜயே எவ்வளோதான் சொன்னாலும் மல்லி அதை நம்பாமல் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா. அதுக்கப்புறம் விஜய் மல்லி ரெண்டு பேருமே ஒன்றா சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் மல்லி வயிற்றில் இருக்கிற குழந்தைய எப்படி கலைக்கணும், அது பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சார் பாவம் புண்ணியம் பார்த்தாலாம் நமக்கு அந்த சொத்து கிடைக்காது சார், நமக்கு தேவை விஜயோட ஒட்டுமொத்தமான சொத்து. மல்லி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அதை நம்மளால் அடைய முடியாது. மல்லியை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னா விஜய் வந்து பண்ண மாட்டார். அப்போது நம்ம என்ன பண்ணணும், மல்லியா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும், அதுவும் விஜய்கிட்ட சண்டை போட்டு இதுக்கப்புறமும் விஜயோட வாழ்க்கைக்குள்ளே மல்லி வரவே வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ப்ரூஃப் பண்ணிட்டு தான் போகணும். அப்போது நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும். நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, கதிரேசனுக்கும் ராஜி சொல்கிற விஷயம் வந்து கரெக்டாக தான் படுது. சரி, அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க.
மல்லியோட கர்ப்பத்தை எப்படியாவது நம்ம கலைக்கணும், அந்த பழியை தூக்கி விஜய் மேலே போடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஒரு பக்கம் நம்ம மல்லி வெண்பா கிடைக்கணும் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போயிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரிஸ்கான பரிகாரம் எல்லாமே பண்ண போகிறாங்க. இதனால வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு ஆபத்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கூட மல்லி இதெல்லாம் பண்ண போகிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தாவது விஜய்க்கு மனசு மாறுமா, மல்லியை ஏற்றுப்பாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம்.